ஹாய், இன்றைக்கி லஞ்ச் பிளேட் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா மசாலா தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிள். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பட்டை 2 கிராம்பு தாளிச்சிட்டு, ஒரு 12 பூண்டு பல், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு டீஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையுமே அப்படியே கொஞ்சம் நசுக்கி அப்படியே சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். ஸோ இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ரொம்ப பொடியாக மிக்சியிலலாம் அரைக்காதீங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா மூணுமே கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மெல்லிசாக கட் பண்ண வெங்காயம். அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்துட்டு சாஃப்ட்னாக்கா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும், இந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் மாறத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நான் 1.5 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. கப்புங்கிறது நீங்கள் வந்து ஒரு டம்ளர் எடுத்தால் கூட அதே அளவுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நான் இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை மிளகாய் கீரையில் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் வாசனைக்காக. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள்னு சொல்லுவாங்களே, நாங்கள் அதை தான் சேர்ப்போம் சாப்பாடில். ஸோ அதையே சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு சாம்பார் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இது கொஞ்சம் ஒரு தடவை வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 1 நிமிஷம் கழித்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி தனியாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். சாதம் வந்துட்டு எனக்கு ஒரு 3.5 கப் அளவுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு இந்த மசாலாவுக்கு. நான் டம்ளரில் எடுத்தேன். ஸோ 3 டம்ளர் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அண்ட் உப்பு வந்து இந்த சாதத்துக்கு வந்து உப்பு இருக்காது இல்லையா, ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்புலேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த அனல்லே இருந்தால் தான் அந்த மசாலா எல்லாம் சாதத்தோட ஒன்றா சேரும். இல்லைக்கா சாதம் வந்துட்டு வரையாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா கலந்துட்டு அடுப்புலேயே ஒரு 2 நிமிஷம் கண்டிப்பாக வைக்கணும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்துட்டு அடுப்பில் இருக்கிறதுக்குள்ளே நான் வந்துட்டு இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து அப்பளப்பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்பளப்பூ வந்துட்டு சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இது அப்பளம்லாம் பொரிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கடைசியாக வந்து கருவேப்பிலையை பிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான மசாலா தக்காளி சாதம் ரெடி. அண்ட் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்பளப்பூ, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு பச்சை வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.